நான் ஒன்றும் அதிமுக உறுப்பினர் இல்லை. நீங்கள் ஒன்றும் எனக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் இல்லை. உங்கள் ஆட்சியை விமர்சனம் செய்தவர்கள்ல நானும் ஒருத்தன். இருந்தும் என்னை போன்றவர்களையும் உங்கள் மரணம் உலுக்கி போட்டிருக்கிறது. திங்கட்கிழமை மாலை ஆபீஸ்ல இருந்து அவசரமா வீட்டுக்கு போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்ல நானும் ஒருத்தன். ஆபீஸை கொளுத்துவாங்களோ, வீட்டை கொளுத்துவாங்களோ, வண்டியை கொளுத்துவாங்களோன்னு எல்லாரும் பயந்து கடந்தப்ப உங்களுடைய பெயரால் மெழுகுவர்த்திகளை தவிர எதையும் யாரும் கொளுத்தவில்லை. அகிம்சையை போதித்த காந்தியடிகள் இறந்த போது கூட அங்கங்க சில கலவரம் நடைபெற்றது. ஆனால் செத்த பின்பும் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்த ஒரே முதலமைச்சர் நீங்கள் என்று இந்தியா இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெரிய சாதனை என்ன தெரியுமா? நீங்கள் இறந்து இறுதி ஊர்வலம் நடைபெறுகிற அன்று கூட அனைத்து கடைகளும் மூடியிருந்தன, அனைத்து உணவகங்களும் மூடிவிட்டன. ஆனால் அன்றும் அம்மா உணவகம் திறந்திருந்தது. உங்களை விமர்சனம் செய்யறங்கிறதுக்காக என்னை பெற்றெடுத்த ஏன் அம்மா என்கிட்ட பல நாள் பேசாம இருந்திருக்கிறாங்க. யாரோ நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தவறிட்ட மாதிரி எத்தனையோ வீடுகள்ல பல தாய்மார்கள் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்த அன்று நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய அரசியல் வெற்றிகளை பார்த்து நான் பிரமித்ததே இல்லை. ஆனால் உங்கள் அரசியல் தோல்விகளை பார்த்து நான் மிகவும் யோசித்திருக்கிறேன். அரசியல்ல நீங்கள் தோல்வி அடைந்ததை போல யாருமே தோற்றிருக்க முடியாது. ஆனால் அந்த தோற்று போன புள்ளியில் இருந்து மீண்டும் நீங்கள் எழுந்து வந்த அந்த எடுகை இதுவரை யாருமே செய்யாதது, இனிமேல் செய்ய முடியாதது. 75 days in ஹாஸ்பிட்டல். அவ்வளவு சுலபத்துல எந்த எதிரியையும் அனுமதிக்காத நீங்களா யமனை அனுமதிக்க போறீங்க? ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள உங்களுக்காக வேலை செய்த அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கிருந்த ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கூடியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை இவ்வளவு சிறப்பாக பேணி காத்த காவல்துறையின் மீது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கூடியிருக்கிறது. அவர்கள் கடமையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தனி பாட்டில் கொடுத்தது, ஒரு கேக் கொடுத்தது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தது போன்ற நல்ல உள்ளங்களினுடைய நல்ல செயல்களினால் மனிதர்களின் மீது எங்களுக்கு சிறிது நம்பிக்கை கூடியிருக்கிறது. தங்கள் கடமைக்காக இரவு பகல் பாராது உடைத்த ஊடகங்களின் மீது எங்களுக்கு சிறிது மதிப்பு கூடியிருக்கிறது. ஒரு தலைவருக்கு அஞ்சலி என்பது அவர்களை போற்றி புகழ்வது மட்டும் கிடையாது. நீங்கள் இல்லாத இந்த இன்மையின் மூலமாக பொதுமக்களாக எங்களுக்கு பொறுப்புணர்ச்சி கூடியிருக்கிறது என்பதை உணர்வதுதான் சரியான அஞ்சலி. நீங்க கடைசி காலங்களில் குரல் கொடுத்த 7 பேர் விடுதலை, ஜல்லிக்கட்டு தடை நீக்கம், காவிரி நதிநீர் பங்கீடு, படிப்படியான மதுவிலக்கு உள்ளிட்ட அனைத்து தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளும் இப்பொழுது நம் முன்னால் இருக்கின்றன. அதை எப்படி கையாள போகின்றோம் என்பதுதான் உங்களுக்கு நாம் செலுத்துகிற ஒரு முக்கியமான உறுதியான அஞ்சலியாக இருக்க போகிறது. உங்க ஆட்சி காலத்துல எத்தனையோ மீம் கிரியேட்டர்ஸ் எவ்வளவோ மீம்ஸ் போட்டு உங்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இறந்த செய்தி கேட்ட அடுத்த நொடி, அடுத்த சில நாட்கள் உங்களை குறித்தோ உங்களை கொச்சைப்படுத்தியோ ஒரு மீம் கூட வரல. மாறாக உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அத்துணை மீம்கள் வந்தன. இதுதான் இந்த தலைமுறை கடந்த பல தலைமுறைகளினுடைய அரசியல் தலைமையாய் விளங்கிய உங்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. பாரதிதாசன் ஒரு பாட்டில் அழகா சொல்வார், நாய் என்ற பெண்ணை நவிழ்வோர்க்கும் இப்பூவிக்கும் தாய் என்று உணர்த்த தமிழருக்கு வாய்த்தவளே என்பார். தமிழர்கள் ஒரு பக்கம் பெண்களை சாமியா ஒரு எல்லை கடவுளா அம்மனா கும்பிடுவோம், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் கிட்ட ஆணாதிக்க உணர்வோடு நடந்துக்குவோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எந்த விதமான அரசியல் பின்புலமோ ஒரு குடும்ப சப்போர்ட்டோ இல்லாம தன்னந்தனி ஆளாக வந்து அரசியலினுடைய உச்சத்தை தொட்ட உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான் அதிமுக உறுப்பினர் இல்லை, ஹெலிகாப்டரை பார்த்தலாம் கும்பிட்டதில்லை. இருந்தும் நானும் உளமாற இதயபூர்வமாக கூறிக்கொள்கிறேன், போய் வாருங்கள் அம்மா.